வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவிற்கு புதிய பொதுச் செயலாளர் அறிவிக்கப்படக்கூடிய நேரம் வந்துவிட்டதாக சமூக வலைதளங்களில் அதிமுகவின் தொண்டர்கள் பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் செயல்பட்டு எந்த ஒரு மக்களது பாதுகாப்பையும் உறுதி செய்யவில்லை. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஆளும் கட்சியிடம் போராடி பெற்றுக் கொடுக்கவில்லை. தற்பொழுது அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதும் பெருவாரியான முன்னணி நிர்வாகிகளும் மூத்த அதிகாரிகளும் தற்பொழுது பிற கட்சிகளில் இணைந்து வருகிறார்கள். அதிமுக நலிவடைந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுதப்பட்டு வருகிறது. மேலும் திமுக 2வது இடத்திற்கு வந்துள்ளது என்றாலும் அடுத்த கட்ட இளம் தலைமுறையினர்கள் திமுகவில் இருக்கிறார்கள் என்பதை ஜென்சி மீட்டிங் மூலமாக தெரியப்படுத்திவிட்டார்கள். ஆனால் இன்னமும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி என்ற பெயரை அவர் பயன்படுத்தி கொண்டிருப்பது முறையல்ல. அடுத்த கட்ட தலைவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதிமுக என்பது தனிப்பட்ட நபரால் தொடங்கப்பட்டது. எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டு மக்களது இயக்கமாக மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த அதிமுக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது கையில் சிக்கிக்கொண்டு மிகப்பெரிய அளவிலான தோல்விகளை தொடர்ச்சியாக 2019ஆம் ஆண்டிலிருந்து 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற 11 தேர்தல்களில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை மட்டும்தான் அதிமுக பெற்று வருவதாக குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு திமுக நிச்சயமாக 2வது இடம் வந்தாலும் கூட அவர்களுக்கு பயமில்லை. அதிமுக நிலை பெற்று அதிமுகவிலிருந்து பெருவாரியான நிர்வாகிகள் விலகவில்லை. ஆனால் அதிமுகவிலிருந்து மாஜி அமைச்சர்கள், மாஜி எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் போன்றவர்கள் கூண்டோடு ஒவ்வொருவரும் ஆதரவாளர்களுடன் அதிமுகவிலிருந்து வெளியேறுகிறார்கள். அவர்களது கருத்துக்களை நாம் பார்க்கும் பொழுது அதிமுக முன்பை விட இப்பொழுது மிகவும் மோசமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலமாக இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதிமுகவின் வெற்றி வாய்ப்புக்கு இது மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும். இனி எதிர்வரக்கூடிய காலத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளரை மாற்றவில்லை என்றால் அதிமுகவின் நிலைமை இதைவிட மிகவும் மோசமாக மாறிவிடும் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் அதிமுகவை வீழ்த்தி மீண்டும் அரியணைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு பிறகு தாவேகா vs திமுக என்று களம் மாறிவிட்டால் அதிமுகவின் நிலைமை கேள்விக்குறியாக மாறிவிடும். ஒருவேளை புதிய அதிமுகவின் பொதுச்செயலாளராக வர வேண்டும் என்றால் யாரை நியமிக்கலாம் என்பதை மக்களாகிய அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப்